பெண்ணே பெண்ணுக்கு எதிரி இல்லை. படித்ததில் பிடித்த குட்டி கதை. அத்தை, காப்பி இந்தாங்க என்று தோட்டத்தில் காய்கறி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த தன் மாமியாரிடம் காப்பி டம்ளரை நீட்டினாள் அனு. தேங்க்ஸ் மா என்று தண்ணீர் பைப்பை அவளிடம் கொடுத்துவிட்டு டம்ளரை வாங்கி கொண்டார் பார்வதி. காப்பியை ஒரு வாய் குடித்துவிட்டு, நீ குடிச்சியாம்மா என்று கேட்டார். இல்ல அத்தை, இனிமேதான் என்றாள். காப்பியில சர்க்கரைக்கு பதிலா உப்ப போட்டுட்டேம்மா, அதான் கேட்டேன் என்றார் பார்வதி புன்னகையோடு. ஐயோ சாரி அத்தை என்று பதறினாள் அனு. பரவாயில்லை பரவாயில்லை, ஒண்ணு டென்ஷன் ஆகாதம்மா, என்ன ஆச்சு, எதுவும் கவலையா உனக்கு என்று கேட்டார் பார்வதி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, கொடுங்க, நான் உங்களுக்கு வேற காப்பி போட்டு கொண்டு வர்றேன் என்று டம்ளரை வாங்கி கொண்டு சமையலறையை நோக்கி ஓடினாள். மனம் கனத்தது அனுவுக்கு. எண்ண அலைகளில் தன் மனவழியை மென்று கொண்டிருந்தாள். வேறு ஒரு நல்ல காப்பியை தன் மாமியாருக்கு போட்டு கொடுத்து விட்டு சமையலில் இறங்கினாள். டிஃபன் ரெடியா அனு, டைம் ஆயிடுச்சு என்று கேட்டுக்கொண்டே வந்தான் அனுவின் கணவன் தீபக். என்று ஒரு வார்த்தை மட்டும் கனமாக கொட்டிவிட்டு அமைதியாக டிஃபனை எடுத்து பரிமாறினாள். அவளின் அமைதியை உணர்ந்தவனாய் என்ன ஆச்சு என்று கேட்டான். ஒன்னும் இல்ல, சும்மாதான், நான் போய் ஆர்யாவை குளிப்பாட்டுகின்றேன், நீங்க லஞ்ச் பாக்ஸை மறக்காம எடுத்துட்டு போங்க என்று கூறிவிட்டு தன் 2 வயது மகனை கவனிக்க சென்று விட்டார். தன் தாயிடம் இருந்து விடை பெற்று வேலைக்கு கிளம்பினான் தீபக். ஆர்யாவுக்கு உணவு கொடுத்துவிட்டு பார்வதியுடன் சாப்பிட அமர்ந்தாள் அனு. தன் மருமகளின் முகவாட்டத்தை கண்டு, என்ன அனு, ஏமா டல்லா இருக்க என்று கேட்டார். இதற்கு மேல் மறைக்க முடியாமல் பேச தொடங்கினான். அத்தை, பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ஆபரேஷன் அடுத்த வாரம், அதான் மனசு கஷ்டமா இருக்கு என்றாள். நீ போயிட்டு வா அனு, நான் பாத்துக்கிறேன் வீட்டையும் தீபக்கையும் என்றாள் பார்வதி. மீண்டும் என்று இறக்கி வைத்தாள். அனுவுக்கு வேறேதோ மனதில் ஓடுகிறது என்பது புரிந்தது பார்வதிக்கு. இருப்பினும் மிகுந்த கேள்விகளை கேட்டு காயப்படுத்தாமல் இருப்பது நல்லது என்று அமைதியானார். அனுவுக்கு பெரியம்மா என்றால் உயிர். தன் தாயிடம் வளர்ந்ததை விட தன் பெரியம்மாவிடம் வளர்ந்ததுதான் அதிகம். அதனால் அவரின் உடல்நலக் குறைவு அனுவை பாதிப்பதாக நினைத்தார் பார்வதி. மாலை நேரம் ஆனது. தீபக் வேலையிலிருந்து திரும்பினான். அனு, டீ தர்றியா என்று கேட்டான். அமைதியாக டீயை கொடுத்து விட்டு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று ஆர்யாவுடன் கோயிலுக்கு சென்று விட்டான். தீபக் டீ கப்புடன் தோட்டத்துக்கு சென்றான் தன் தாயை காண. இப்பதான் வரையாப்பா, 10 நிமிஷம் ஆச்சுமா. அனு என்ன செய்யறா? ஆர்யாவை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காமா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அனுவோட பெரியம்மாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் ஆமே. அனுவை 1 மாசம் அங்க அனுப்பி வைப்பா. ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அம்மா, அவ வருத்தம் அது மட்டும் இல்ல, ஆபரேஷன் செலவுக்கு பணம் கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறா. நல்ல விஷயம் தானே, அதை என்கிட்ட அவ டைரக்டா பணம் வேணும்னு கேட்கலாம் இல்ல. அதுல என்ன ஈகோ அவளுக்கு? அதுவும் அவ அம்மானா பரவாயில்ல, அவளோட பெரியம்மாவுக்கு எல்லாம் ஏன் செய்யணும்னு புரியல. தீபக்கின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியானாள் பார்வதி. அதுக்கு பேர் ஈகோ இல்ல தீபக், தன்மானம். தாலி கட்டி ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போகும்போது கணவனையும் கணவன் குடும்பத்தாரையும் சேர்த்து கவனிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி ஒரு கணவனும் நடந்துக்கணும்பா. அம்மா, நான் கேட்டா செய்ய மாட்டேன்னா சொல்ல போறேன். சில விஷயங்கள் அவ கேட்காமலே அவ மனசு தெரிஞ்சு செய்யணும். அதுதான் நல்ல தாம்பத்தியம், ஆரோக்கியமான உறவு. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவ செய்யறதெல்லாம் கேட்டுட்டாப்பா செய்யறா. அவ நின்னு ஆணி வேறா இந்த குடும்பத்தை பாத்துக்கிறதுனாலதான் நீ நிம்மதியா வெளியில போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு வர முடியுது. அத மறந்துடாத. அவளுக்கு யாரு முக்கியம், அவ யாருக்கு முக்கியத்துவம் தர்றான்னு நீ முடிவு செய்யாத தீபக். அதையே அவ உன் மேல திணிச்சா நீ ஏத்துப்பியா? இல்லம்மா என்று இழுத்தான் தீபக். உன் வாழ்க்கையிலையும் உன் சம்பாத்தியத்திலும் உன் மனைவிக்கும் சம உரிமை உண்டு. அம்மா, அவ சாப்பிடுறதுக்கும் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் நான் தானே செலவு பண்றேன். தீபக், சாப்பிடுற சாப்பாடுக்கும் உடுத்துற உடைக்கும் யாரையும் சார்ந்து இருக்க கூடாதுன்னு தான் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. படிச்சவங்களோ படிக்காதவங்களோ தன்மானம்ங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது. இந்த நிமிஷம் கூட பேக்கை எடுத்துக்கிட்டு வெளியாக போனா 1000 வேலை செஞ்சு சம்பாதிப்பா. நீ போடுற சாப்பாட்டுக்கு கூட அவ யாரையும் சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. சொல்ல போனா நீ சாமானத்தான் வாங்கி தர்ற, சமையல் அனுதான் செய்யறா. நீயும் தனக்கு அணுவை சார்ந்து இருக்கிற. உன்னையும் இந்த குடும்பத்தையும் பாத்துக்கிறதுக்காக மட்டும்தான் வேலைக்கு போகாம வீட்டிலே இருக்கா. அவ வேலைக்கு போனா அவ செய்யற அத்தனை வேலைக்கும் நீ ஆள் வச்சா எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன்னு யோசிச்சு பாரு. அவளை நீ வேலைக்காரியா பார்க்காம மனைவியா உன்னுல பாதியா பார்த்தா நீ சேமிக்கிறதுல பாதிய நான் சொல்லாமலே நீ அணுவுக்கு கொடுத்திருப்ப. சரிம்மா, புரியுது. ஆனா ஒரு மாமியாரா நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ஒண்ணும் இல்லப்பா, நான் பட்ட கஷ்டம் என் மருமகளுக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்.
சிரித்து கொண்டே சொன்னாலும் பலார் என்று அறைந்தது போல் இருந்தது தீபக்குக்கு. உன் அப்பா என்னைய நடத்தின விதத்தை பார்த்து நீ உன் மனைவிய அந்த மாதிரி நடத்த மாட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ உன் அப்பா என்ன நடத்தின மாதிரியே அணுவ நடத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தீபக், நிச்சயம் நீ மாறணும். நீ எந்த மாதிரி உன் மனைவிய நடத்துறையோ அதையே உன் மகனும் ஃபாலோ பண்ணுவான். அதை நீ மறந்துடாத. நல்ல ஒரு அப்பாவா இருந்து ஆர்யாவை வழி நடத்து. யூ ஆர் கிரேட் மா என்று அணைத்து கொண்டான். 1 மணி நேரம் கழித்து கோயிலில் இருந்து வீடு திரும்பிய அனு இரவு உணவை சமைக்க சமையலறைக்கு சென்றாள். பார்வதி உணவு தயார் செய்து கொண்டிருப்பதை கண்டு, சாரி அத்தை, பசிக்குதா, லேட்டா வந்துட்டேனா என்று கேட்டாள். அதெல்லாம் இல்லம்மா, டெய்லியும் நீ தானே செய்யற, இன்னைக்கு ஒரு நாள் நான் செய்யலான்னுதான். தீபக் உனக்காக வெயிட் பண்றாமா, என்னன்னு போய் பாரு என்று பார்வதி ஆர்யாவை வாங்கி கொண்டு அனுவை அனுப்பி வைத்தார். சரிங்க அத்தை என்று கூறி தீபக்கை காண சென்றாள். தீபக் தோட்டத்தில் அனுவுக்காக காத்திருந்தான். வா அனு என்று தன் அருகில் அமரச் செய்து ஒரு கவரை நீட்டினான். என்னங்க இது என்று கேட்டாள். இதுல 20,000 பணம் இருக்குது. நாளைக்கு நீ ஊருக்கு போக ட்ரெயின் டிக்கெட்டும் இருக்கு. இனிமே மாசம் மாசம் நான் உனக்கு அக்கௌண்ட்ல 10,000 போடுறேன். உனக்கு அதை வச்சு என்ன செய்யணுமோ, யாருக்கு தரணும்னு நினைக்கிறையோ, என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறையோ, யூ கேன் டூ இட். நான் கணக்கெல்லாம் கேட்க மாட்டேன். என்னோட சம்பளத்துல வீட்டுக்கு செலவு போக ரூபாய் 20,000 சேமிக்கிறேன். அதுல பாதியை நான் இனிமே உனக்கு தர்றேன். இனிமே சம உரிமையான சம மரியாதையான வாழ்க்கையை வாழலாம் என்றான். கண்ணீரோடும் ஆச்சரியத்தோடும் தேங்க்யூ சோ மச் என்றான். அம்மாவுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் என்றான். சமையல் அறையை நோக்கி ஓடினாள் அனு. அத்தை, தேங்க்யூ சோ மச் என்று அழைத்து கொண்டாள். பல குடும்பங்கள்ல ஒரு பெண்ணுக்கு எதிரி இன்னொரு பெண் தான். ஆனா நம்ம வீட்டுல அப்படி இல்ல. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லோருக்கும் என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யற. உன் தேவை என்னங்கிறத கொஞ்சம் தீபக்குக்கு புரிய வச்சேன் என்றாள் பார்வதி.